ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்மால் பை ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 5 பெஸ்ட் கேமரா ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா. இந்த ஆப்பில் வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷுக்கு மட்டுமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ஆஃப், ஆட்டோமேட்டிக் ஃப்ளாஷ், அடுத்து ஃப்ளாஷ் ஆன், அடுத்து டார்ச். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷுக்கு மட்டுமே. அடுத்து ஃபோக்கஸ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆட்டோ, இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் லாக்டு, ஃபோக்கஸ் கண்டினியூஸ் பிக்சர். ஃபோக்கஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோடு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர், பேனோராமா, ஹெச்டிஆர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹெச்டிஆர் இப்போ ஆனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து கேமரா ரெசல்யூஷன் நீங்கள் இப்படியே மாற்றிக்கலாம். உங்களுக்கு அது சைட்லேயே கொடுத்துருப்பாங்க எத்தனை மெகா பிக்சல் எடுக்கணும்னு. அடுத்து டைமர் வேணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து ரிப்பீட், எத்தனை ஃபோட்டோ உங்களுக்கு ரிப்பீட்டாக எடுக்கணும் அது கேட்டிருக்காங்க. அடுத்து கிரிட்லைன் 3:3 வேணுமா, இல்லை இப்படி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ரெக்டாங்கிள் மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு 4:2 கிராஸர், கோல்டன் 2, 3, 4 ட்ரையாங்கிள். கிரிட்லைன்ஸ்க்கு மட்டுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒயிட் பேலன்ஸ் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்கேடசன்ட், ஃப்ளோரசன்ட், டே லைட், க்ளவுடி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீன் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹெச்டிஆர், சீன் மோடு ஹெச்டிஆர் வச்சுக்கலாம். அடுத்து கலர் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா மோனோ, நெகட்டிவ், செஃபியா, போஸ்டரைஸ், அக்வா இதிலே 4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போஷர் கம்பன்சேஷன் இதிலே நீங்கள் பிரைட்னஸ் அந்த மாதிரி குறைச்சி வச்சுக்கலாம். எக்ஸ்போஷர் எவ்வளோ வேணுமோ அதை குறைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இதில் நீங்கள் இதில் செட் பண்ணிட்டு எக்ஸ்போஷர் லாக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போஷர் லாக் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ள வீடியோ மோடு இருக்குது. வீடியோ மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம், இந்த ஆரோ வந்து ஜூம். இப்போ இதில் நம்ம ஃபோட்டோவை மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. சேவ் ஆயிடுச்சு ஃபோட்டோ. இப்போ அந்த ஃபோட்டோவை போய் பாட்டுவாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு மட்டுமே வேறு லெவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மட்டுமே ஃபேஸ் டிடெக்ஷன், டைமர், ரிப்பீட் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ செட்டிங்ஸ்ன்னு போனாலே நிறையா வரும், நிறையா வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. சேவ் ஆல் இமேஜஸ் ஃபார் ஹெச்டிஆர் மோட் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோ செட்டிங்ஸ், ரெக்கார்ட் ஆடியோ நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு வேறு லெவல் கேமரா ஆப்பு. இது வேணுன்னா உங்களுக்கு கீழே லிங்க் தரேன், அதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். இந்த ஆப் ஒரு வேறு லெவல் ஆப்பு. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேஜ் லைட்டிங்னா என்ன, ஸ்டேஜ் லைட்டிங் மோனோன்னா என்னென்னு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க, நான் ஸ்டேஜ் லைட்டிங் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட சென்டரில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரைட் மோடுன்னு ஒன்று இருக்கும். போர்ட்ரைட் மோடு இப்படியே கிளிக் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் லைட்டிங் இருக்கும். ஸ்டேஜ் லைட்டிங், அடுத்து ஸ்டேஜ் லைட்டிங் மோனோ இருக்கும். ஸ்டேஜ் லைட்டிங் மோனோனா பேக்ரவுண்டு ஃபுல் ஃபோட்டோவுமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அதான் ஸ்டேஜ் லைட்டிங் மோனோ. ஸ்டேஜ் லைட்டிங் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளாஷ் ஆன், ஃப்ளாஷ் ஆஃப், ஆட்டோ ஃப்ளாஷ் 3 ஆப்ஷன்ஸ் தந்துருக்காங்க ஃப்ளாஷ்க்கு மட்டுமே. ஸோ அதனால் ஐஃபோனுக்கு மட்டுமே என்ன ஸ்டேஜ் லைட்டிங் ஃபோட்டோ இருக்கணும்னு ஆசையாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா கேமரிங் லைட். இது வந்து ஒரு வேறு லெவல் ஆப்னு சொல்லலாம் கேமராவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டாட் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மோட், வீடியோ, ஜிப் ஃபைல் ரெடி பண்ணிக்கலாம். பேனோராமா, பிளானட் மோடு கொடுத்துருக்காங்க. பிளானட் மோட்னா என்னென்னு பாருங்கள். இப்படி எடுக்கிறதுக்கு ரொட்டேட்டிங்காக எடுக்கிறதுக்கு பேர் தான் பிளானட் மோட். இது வந்து ஒரு சில கேமரா ஆப்ஸில் இருக்காது, ஆனால் இது இந்த கேமரா ஆப்பில் இருக்குது பிளானட் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா பிளானட் மோட் உங்களுக்கு ஆஃப் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோவை தொட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு.
இப்போ வந்து பெனாரமா கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெசல்யூஷன் ஏல வச்சு எடுக்கணும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எத்தனை எம்பி அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் மோடு, ஹெச்டி மோட், சைலண்ட் மோட், ஜேபிஜி குவாலிட்டி சைடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4:3 தான் வைக்கணும். நம்ம வச்சுப்போம். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கிளிக் பண்ணால் இப்படி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்க்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ஆன், ஆட்டோ ஃப்ளாஷ், டார்ச் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 3 டாட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வேணும்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து டைமர் கொடுத்துருக்காங்க. மினிட்ஸா செகண்ட்ஸா கேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து காம்பஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைமர். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபோக்கஸ் கேப்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணாலே ஃபோட்டோ எடுத்துரும். அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். டச் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் மோட். அடுத்து ஒயிட் பேலன்ஸ், எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேலன்ஸ். அடுத்து இது ஹிஸ்டோகிராம். இந்த கீழே காட்டுது ஹிஸ்டோகிராம். இதான் ஹிஸ்டோகிராம். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஹரிசான் லெவல். இது வந்து ஆப்ஜெக்ட் சென்டரில் இருக்கா அப்படி பார்க்கறதுக்கா அந்த ஹரிசான் லெவல். ஒருவேளை கோணில் ஆரம்பிச்சுன்னா அந்த கோடு வந்து நகரும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ப்ரிவியூ ஆன். ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரிவியூ ஆகணும், அதுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இதில். அடுத்து இது வந்து பர்ச்சேஸு. இது வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி வேணும்னா கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷர் வேணும்னாலும் கூட்டிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பிரைட்னஸ், அடுத்து கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், டெம்பரேச்சர் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அடுத்து இந்த ஃபில்டர்ஸ், உங்களுக்கு எந்த ஃபில்டர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நிறையா இடம் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டை இதெல்லாம் சிலது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறையா இருக்குது இதில். ரேண்டம் எஃபெக்ட்ஸ், அதுவாக ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ இது ஹெச்டி மோட் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்துலேயும் ஒரிஜினல் வச்சுப்போம். ஒரிஜினல் லென்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் கேமரா ஆப்னே சொல்லலாம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோஷாட். இந்த ஆப்பு ஒரு சூப்பர் ஆப்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேறு லெவல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஏன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். ஆட்டோ, உங்களுக்கு செகண்ட்ஸ் டைமர் வேணும்னா வச்சுக்கலாம். ஆட்டோவில் எந்த மாதிரிலாம் வரும்னு பார்த்துக்கோங்க. ஒயிட் பேலன்ஸ், ஷட்டர் ஸ்பீட் அண்ட் ஐஎஸ்ஓ ஆர் ஆட்டோமேட்டிக்லி சூஸன். இது மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரோக்ராம் மோட். இதில் வந்து அட்ஜஸ்ட் எக்ஸ்போஷர், ஐஎஸ்ஓ, ஒயிட் பேலன்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் இதை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து மேனுவல் மோட் உங்களுக்கு தெரிலன்னா நான் மேலே ஐ கார்டு தரேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்து C1னா கஸ்டம் ஒன்னில் வந்து ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோ, ஐஎஸ்ஓ ஆட்டோ, ஷட்டர் ஸ்பீட் ஆட்டோ 4மே ஆட்டோவில் இருக்கும். அடுத்து C2வில் வந்து C2னா கஸ்டம் 2. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோ, ஐஎஸ்ஓ 50, ஷட்டர் ஸ்பீட் 1/50 செகண்ட்ஸ். இது வந்து கஸ்டம் 2, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாக இருக்கணுமா அதை கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபோட்டோ மோட்லேயே இருக்கட்டும். எட்ஜ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ மோடில் சைஸ் 4K 1080p 720p சப்போர்ட் பண்ணுது. FPS எந்த FPSல உங்களுக்கு எடுக்கணும், 30, 60, 50 அது உங்கள் மொபைல் தகுந்தாப்பில். அடுத்து குவாலிட்டி L, HQ, SHQ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்லோ மோஷன் வந்து எந்த இதில் எடுக்கணும், இல்லை 1080p இல்லை 720p எந்த FPSல எடுக்கணும், 120, 240 கொடுத்துருக்காங்க. அடுத்து லைட் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு எந்த செகண்ட்ஸில் வேணும், இல்லை இன்ஃபினிட்டி வச்சுட்டா அதிகமாக இருக்கும், ஹை ரெசல்யூஷன் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸில் வந்து இன்டர்வல் எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேப் பண்ணணும் அந்த இன்டர்வல். இது வந்து ஃபோட்டோவாக எடுக்கணுமா வீடியோவாக எடுக்கணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோனா எந்த FPSல எடுக்கணும்னு கேட்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஇ கொடுத்துருக்காங்க. இதில் ஏஇனா எல்லாமே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளாஷ் ஆட்டோ, ஆனு, ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
f1.5 f2.2 எந்த லென்ஸில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒயிட் பேலன்ஸ் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஎஸ்ஓ அதுவும் இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷட்டர் ஸ்பீடு எதில் வேணுமோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ் வச்சுக்கலாம், இல்லை மேக்ரோ ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ஆட்டோலேயே வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மெகா பிக்சல் எடுக்கணும், 12 மெகா பிக்சலு, 2 மெகா பிக்சல், 12 மெகா பிக்சல் எதில் எடுக்கணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து கிரிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரிட்டு 1னா இந்த மாதிரி ப்ளஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். அடுத்து கிரிட்டு 2னா இந்த மாதிரி பாக்ஸாக காட்டும். அடுத்து லெவல் 1 லெவல் 2 கொடுத்துருக்காங்க. லெவல் 2னா இந்த மாதிரி டிகிரிஸ் காட்டும், அது லெவல் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 1னா உங்களுக்கு மேலே இந்த ஒரு கோடு மாதிரி காட்டும். அடுத்து JPG 9599 கொடுத்துருக்காங்க. அடுத்து லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்டோகிராம் ஆன் பண்ணிக்கிறனால ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோட்டோ மியூசிக் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த ஐக்கான் தந்துருக்காங்க. அடுத்து தீம்னா இந்த மேலே வர கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 4:3, 16:9 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு செல்ஃபி கேம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ பாட்டுவாங்க. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்டிகா. இந்த ஆப்பு ஒரு சூப்பர் ஆப்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ளாஷ் ஆஃப், ஃப்ளாஷ் ஆன் நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து டைமர் 3, 10 நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெசல்யூஷன், உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணும், இல்லை கஸ்டம் கொடுத்தீங்கன்னா எந்த ரெசல்யூஷன் உங்களுக்கு கேட்கும். அடுத்து இமேஜ், இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஆப்பில். HDR இமேஜ் ப்ளஸ் ரா இமேஜ் இது ரெண்டும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இப்போ அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ரெண்டே ஆன் பண்ணி வச்சுட்டா வேறு லெவல் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன், டார்க் தீம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் செல்ஃபி ஃபோட்டோஸ், JPG குவாலிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா HDR உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து வீடியோக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வீடியோ மோடுக்கு. சிலது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டோரி மோடு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டோரி மோட சென்டரில் டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர், ஒயிட் பேலன்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ், ISO நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக்கிக்கலாம். அடுத்து ஃபோட்டோ மோட்லேயும் இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும், இல்லை நீங்கள் இப்படி ஜூம் பண்ணால் ஜூம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சென்டரில் டச் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்போஷர், அடுத்து ஒயிட் பேலன்ஸ், அடுத்து ஃபோக்கஸ், அடுத்து இதில் உங்களுக்கு எது ஷட்டர் ஸ்பீடு எது வேணுமோ உங்களுக்கு வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபோட்டோ. அடுத்து ISO, அடுத்து ஜிப் ஃபைல் இப்படியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட்ரைட் மோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ தொட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிப் ஃபைல், நோட்ஸ், ஃபோட்டோ பூத், டைம் லேப்ஸ், QR கோட், யோயோ, டாக்குமெண்ட், மீம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுலேயும் பிளானட் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் பிளானட் மோட் இப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்கலாம். அடுத்து அல்ட்ரா, பனோராமா, ஹைப்பர் லேப்ஸ், க்ரியேட்டிவ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்ட்டு வந்துடும். அடுத்து இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபுல் வீடியோ இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த பார்த்த 5 பெஸ்ட் கேமரா ஆப்ஸில் உங்களுக்கு எந்த கேமரா பிடிச்சிருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் சிம்மை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.